தேவன் அருளிய அப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று. ஆம் பிரியமானவர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே எப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையிலே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுகிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையிலே பாவம் செய்யாதபடிக்கு பரிசுத்தமாய் வாழ்வார்கள். ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நமக்குள்ளே தேவனுடைய வசனம் தரித்திருக்கிறபடியினாலே நாம் பாவம் செய்யாமல் வாழ முடியும். ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தின்படி நம்மை காத்து கொள்ளும் போது இந்த உலகத்தில் உள்ள பாவங்கள் அசுத்தங்களுக்கு விலகி நம்மை காத்து கொள்ள முடியும். வேதத்திலே நாம் பார்க்கிறோம், அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டு இருக்கிறீர்களே என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே நாம் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்த நம்மை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் உயிர்ப்பித்தார், நம்மை மீட்டெடுத்தார். நம் தேவனால் பிறந்த பிள்ளைகளாய் இருக்கிறோம். அவருடைய வசனம் நமக்குள்ளே தரித்திருக்கிறது. அவருடைய வசனம் நமக்குள்ளே தரித்திருக்கும் போது நம்மால் பாவம் செய்யாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் காத்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம் தேவனால் பிறந்தபடியினாலே அவருடைய வசனம் நமக்குள்ளே தரித்திருக்கிறதினாலே பாவம் செய்யாமல் நம்மால் வாழ முடியும். ஒவ்வொரு நாளும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வேத வசனத்தின்படி நம்மை காத்து கொள்ளுகிற அனுபவத்தினாலே பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனால் பிறந்தவர்களாய் பாவம் செய்யாதபடிக்கு பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ்வோம். கர்த்தர் நமக்கு கொடுக்கிற நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த இரவு நேரத்துக்காக உடைய சமூகத்திலே வருகிறோம். இந்த நேரத்திலும் யாரெல்லாம் இணைந்திருந்து இந்த வீடியோவை பார்த்து ஜெபிக்கிறார்களோ அந்த ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் என் தேவன் பாதுகாத்துக் கொள்வீராக. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், இக்கட்டான சூழ்நிலைகள் எல்லாவற்றிற்கும் விலக்கி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. நீரே எங்களுக்கு அடைக்கலம், நீரே எங்களுக்கு கோட்டை, நாங்கள் நம்பி இருக்கிறவர் நீர் மாத்திரமே. எங்களை ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. இரவில் வருகிற பயங்களுக்கும் விக்னங்களுக்கும் சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்களுக்கும் மரண பயங்களுக்கும் விலக்கி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. உடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். அதிகாலையில் உடைய சமூகத்திலே காத்திருக்க புது கிருபையில பெற்றுக்களை எங்களை அர்ப்பணிக்கிறோம். எந்த சத்துரின் கிரிகளை எங்களை தொடாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய ரத்த கோட்டைகளை அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.